அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பாத். சங்கையானவர்களே, அல்லாஹு தாலா நன்மையை செய்வதற்கும் பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பதற்கும் மனிதனுடைய உள்ளத்தை ஒரு பிரதானமாக அமைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, எந்த மனிதனுடைய உள்ளம் சீரற்றதாக ஆகிவிடுமோ அதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, முதலாவதாக தௌபா செய்து கொள்ளலாம் என்கின்ற ஆதரவோடு பாவம் செய்வது, இரண்டாவது கற்ற இல்மின்படி அமல் செய்யாமல் இருப்பது, மூன்றாவது வணக்கங்களை தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற வணக்கங்களை இஹ்லாஸ் மன தூய்மையின்றி செய்வது, மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக ரியா என்கின்ற முகஸ்துதியோடு செய்வது, நான்காவது அல்லாஹ் மனிதனுக்கு அளித்த நிஅமத்துகள் அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தாமல் இருப்பது, ஐந்தாவது அல்லாஹ் மனிதனுக்கு என்ன தக்தீர், எந்த விதியை நாடி இருந்தானோ, என்ன பங்கை நாடி இருக்கானோ அதன் மீது அவனுக்கு பொருத்தம் ஏற்படாமல் அல்லாஹ் நாடிய தக்தீரை பொருந்தி கொள்ளாமல் இருப்பது, ஆறாவது மரணித்தவர்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்படுவார்கள், ஜனாசாவில் கலந்து கொள்வான், அதன் மூலமாக எந்த ஒரு படிப்பினையும் ஏறாமல் இருப்பது, படிப்பினையில் பெறாமல் இருப்பது. இந்த 6 தன்மைகள் எவருக்கு ஏற்படுகின்றதோ அவருடைய உள்ளம் சீரற்றதாக, உள்ளம் கடினமானதாக ஆகிவிடுகின்றது என்று ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவரையும் நம்முடைய உள்ளத்தை சீராக்கி இந்த 6 தன்மைகள் விட்டும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன்.